ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு நட்பு எங்கள் அருமை தம்பி ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்களோடும் குடும்பத்தோடும் பல ஆண்டுகளாக பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். கர்த்தர் கோடி சோத்திரம். தம்பி இந்த வனாந்தரமான ஒரு இடத்துல வந்து அவர் இருக்க வேண்டிய இடம் எங்கேயோ, ஆனால் ஆண்டவர் குறித்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. அல்லேலூயா. நீங்க கொடுத்து வச்ச ஆளு. மாதர்பாக்கம் விசுவாசிகள், மாதர்பாக்கம் மக்கள் உண்மையாகவே கொடுத்து வைத்தவர்கள். நல்ல ஒரு தாளந்து பெற்ற, வரம் பெற்ற, ஆமாம், கர்த்தர் கொடுத்த ஒரு தாசனை நான் வந்து பார்த்து பிரமித்து போனேன். இந்த இடத்துல எங்கள் தம்பி இருந்து ஊழியம் செய்கிறாங்க. மகா கிட்ட கேட்டேன், 8 வருஷம் கிட்ட ஆயிடுச்சேன் ஊழியம் ஆரம்பிச்சு, 10 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு ரொம்ப நாள் ஒரு வாஞ்சி இருந்தது, எங்கள் தம்பி ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்களோடு ஊழியத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். கர்த்தர் இந்த நாளை தந்தார். இந்த நாள் கூட நான் கேப் விட்டு தான் வரணும்னு பார்த்தேன். எங்கள் தம்பி ஐசக்கு கொடுத்து தொண்டையை பார்த்தா பொறாமையாக இருக்குது. பேசிக்கிட்டே இருக்காரு, பாடிக்கிட்டே இருக்காரு, சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு 4 நாள் மீட்டிங்கில் சத்தம் ஆஃப் ஆகி போச்சு. 4 நாள் மீட்டிங் நடந்து கொண்டு இருந்தது. அதனால் இன்றைக்கி ஒரு கேப்பை விட்டு இன்னொரு நாளைக்கு வரலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, எங்கள் தம்பியை சீக்கிரத்தில், ஏன்னா எப்போ மோடி சார் ஆஃப் பண்ணுவார்னு தெரியாது, திரும்ப வாயை மூடுங்கடான்ட்டார்னா எல்லாம் வீட்டில் இருங்கன்றவார், கையை கழுவிட்டு இருங்கம்பார். அதனால் அவர் என்ன சொல்லுவார் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம அதுக்கு முன்னாடி எங்கள் தம்பி கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திடுவோம். அல்லேலூயா. எனக்கு உங்களை பார்த்த ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அவர் சொன்னது போல் சில சர்ச்சிலெல்லாம் இன்றைக்கி 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆராதனை நடக்கும். ஒரே அழுகையும் துக்கமாக இருப்பாங்க. அதுவும் இன்னும் ஒரு பெரிய சர்ச்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் சாமியான போட்டு சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. இயேசுநாதர் சிலுவையிலேருந்து இறங்கி ஓட நினச்சோட ஓட முடியாது, விரட்டி விரட்டி அடிக்கிறதுக்கு. மற்ற நாள் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, மற்ற நாள் பார்க்க முடியாது. அது வருவாங்க, அப்படி ரோட்டில் இறக்குவாங்க. அவர் பொண்டாட்டியும் பிள்ளைகளும் சர்ச்சில் அட்டன் பண்ணுவாங்க. இவர் காரை பைக் எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு போயிடுவார். இன்னைக்கு ஈஸ்டருக்கும் காலங்காலத்தில் வந்து இயேசு உயிர் தெழுதலை பார்க்குறதில்ல. நம்ம அடித்து கொன்னமே, அவர் புதைச்சமே, அவர் எழுந்திருக்கிறாரான்னு பார்க்க 4 மணிக்கெலாம். மற்ற நாள் சர்ச்சுக்கு சரி, அன்றைக்கி 4 மணி சில சர்ச்சில் அறிவிக்கிறத பார்க்குறேன். 4 மணி 3:30 மணி, எப்பாடி நமக்கு என்ன நாளும் ஒன்று போல தான். அல்லேலூயா. நமக்கு எந்த நாளும், ஆமென், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா துதிப்பேன் இயேசுவே உம்மை. எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லாரும் கைதட்டி எங்கள் அருமை தம்பி ஐசக் லிவிங்ஸ்டன் பாஸ்டர் அவர்கள் 7 வார்த்தையும் ரத்தின சுருக்கமாக சொன்னாங்க. கைதட்டுங்க. இனி ஒருத்தர் அந்த வார்த்தையை திரும்ப எடுத்தோம்னா நீங்கள் செத்து போவீங்க. ஃபஸ்ட்டே உங்களை சாகடிக்க விரும்பலை, அதனால் உங்களுக்கு உயிர் கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அவர் 7 வார்த்தையில் உங்களை தூக்கி தொங்க விட்டுருக்கிறாரு. ஆமாம், அதனால் இனி நான் வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் தூக்கி விட விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் சொன்னது போல முடித்து விட்டார். ஆமென்.
அதுக்காக நீங்க வசனம் ஒருத்தர் சொன்ன உடனே நினைப்பாங்க, கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக. ஆமா, நீங்க பெட்டு போட்டு படுத்து கால் மேல போட்டு படுத்துக்கோங்க, கர்த்தர் இழந்து உங்களுக்காக என்ன செய்வாரு? அப்படி கிடையாது. அது எந்த இடத்துல வசனத்தை தெளிவா நம்ம அறிந்து கொள்ளணும். வசனத்தை சிலர் சரியா புரிந்து கொள்ளாம, வசனத்துக்கு பேரு பட்டயம். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயம். பிரசங்கியாரையும் வெட்டும், கேட்கிறவங்களையும் வெட்டும், என்னையும் பரிசுத்தப்படுத்தும், உங்களையும் பரிசுத்தப்படுத்தும். பிரசங்கம் என்பது ஒரு சைடு உள்ளதில்லை, ரெண்டு பக்கம், மறுபக்கம் பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் போதிக்கிற எங்களுக்கு தான் முதல் அடி. கை கொண்டு போதிக்கணுமா? நான் அதனால தான் பிரசங்கியம்னா ரொம்ப பயப்படுவேன். ஆனா என்ன ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரோ, நான் என்ன முடிந்த அளவு கை கொண்டு இருக்கிறேனோ அதை தான் மக்களுக்கு திருச்சபைகளிலே போதித்து கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்கிறார். கடந்த 4 நாள் கூட்டங்களிலும் நான் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைச்சா கூட 7:30 கொடுத்துட்டு 9:15 பேசுங்க. நான் என்ன பண்றது? ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. இப்போ கூட இந்த கூட்டத்தை பாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க, எத்தனை மணிக்கு முடிக்கலான் இருக்காங்க? 11 மணிக்கு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த கூட்டத்துக்காக நீங்கள்லாம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆண்டவர் கிரியை செய்தா என்ன ஆகும்? போய்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கும். ஆண்டவர் இந்த ஊழியக்காரர் பிரசங்கத்தை ஜெபத்தை அப்படியே பிளேட்டை தூக்கி போடணும். நீங்கள் தான் பயன்படுத்த சொன்னது. பயன்படுத்தின பிறகு அதை எப்படி நிறுத்த முடியும்? இயேசுவே சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ என் வேலை எப்போ வருமோ எனக்கே தெரியாது. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் உங்கள் வேலையில் எந்திரிச்சு போயிடாதீங்க. ஏன்னா அப்படி போகக்கூடாது. திருவள்ளூரில் பெரிய கூட்டம், எங்கள் தம்பி வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அருமையான அப்படி தகப்பனார், எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் செல்லத்துறை அவர்கள். விசேஷமாக அம்மா ரொம்ப பாசம், தங்கச்சி, அப்படி அங்கே தான் தங்கியிருந்தோம். அப்போ ஒரு நாள் கூட்டம் நடத்தும் போது கடைசி நாள் கூட்டம், நான் சொல்கிறேன் மழை. நான் சொன்ன மக்களே எல்லாம் ஜெபம் பண்ணி மெதுவாக போகலாம், எந்திரிச்சு ஓடாதீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் எந்திரிச்சு வேகமாக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டாங்க. நான் கூட்டத்தெல்லாம் முடித்து செட்டில் பண்ணிவிட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போனால் ட்ரெயின் வரல. எல்லாரும் பைபிளை வச்சுக்கிட்டு கூட்டமாக நான் பிளாட்ஃபார்முக்கு போகிறேன், எல்லாம் இப்படி திரும்புகிறாங்க. அங்கங்கே கூட்டமாக நிற்கிறாங்க. நான் தான் சொல்கிறேனே, நாங்கள் வந்த பிறகு தான் என்ன வரும்? ட்ரெயின் வரும். இல்லையா? ஏன்னா அகசின் சிவகுமார் அண்ணன் சில சாட்சியை சொல்லியிருக்கிறாங்க. நான் அவங்களோட சின்ன வயசில் ரொம்ப நாளாக சுற்றியிருக்கேன். எனக்கு ஆசை, அவங்க குதிச்சு நீச்சல் அடிக்காம நம்மளை அடிக்கலாமே, ஒரு ஆசை தானே. பேதருக்கு ஒரு ஆசை வந்தது. எதில்? இயேசுநாதர் எதில் நடந்தார்? கடல்ல நடந்தார். இவரும் நடக்க ஆசைப்படுற தப்பு இல்லை. விசுவாசத்தோட நடந்தா நீங்களும் மூழ்க மாட்டீர்கள். ஆண்டவர் அந்த இடத்துலையும் சிறிய காரியத்திலையும் பார்க்குறேன். அதனால தான் இன்னைக்கு மக்களுக்கு சொல்லுவேன், எங்கே போனாலும் எங்கள் தம்பி சொன்னதுல முடிவு ரொம்ப முக்கியமானது. நிறைய இடத்துல என் ஆத்மாவே கர்த்தர்ன்னு சொல்லுவோம், பல ஆத்மா எந்திரிச்சு போயிடும். அதுவும் போகிற ஆத்மா சும்மா போகாது. வீட்டில் போய் பார்த்தா இன்னொருத்தர் செருப்பை போட்டுட்டு போயிருக்கோம். அவ்வளோ அவசரம். எங்கள் பாஸ்டர் கண்ணை முழிச்சு பார்த்துருவாரோ, அந்த போகிற வழியில் 2 பெச்சப்பல்ல மாட்டிட்டு ஐயோ இப்படிலாம் அவசரப்படாதீங்க. இது என்ன? இது இந்த ஸ்தலம் சொர்க்க வாசல். இங்கே இருந்தால் பரலோகத்தை பார்க்கலாம். அல்லேலூயா. இது என்றைக்கும் திறந்து இருக்கிறது. இன்றைக்கு அதான் சொல்ல போகிறேன். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த தேவ சித்தமான காரியம் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16 - 18. இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான செய்தி வாசியுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே, அப்படி இருப்பதே உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய. இப்ப நீங்க கேட்கலாம், நான் அழுதுகிட்டே இருக்கணுமா? இதுதான் என் வாழ்வா? எனக்கு ஒரு முடிவு இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? நான் சந்தோஷமா இருக்கணும், ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு சொல்கிற வார்த்தை வாசிங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி வாசிங்க. என்ன மகிழ்ச்சி?
எப்பமாவது வந்து போற மகிழ்ச்சி அல்ல, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதுசாயிட்டான்னு பார்க்கணும். சிலர் 1-2 சிலுவையில் அடிக்க மாட்டாங்க, தொங்க விட்டுருப்பாங்க. அவசரத்துக்கு எடுத்துக்கலாம், கோபம்னா அது அப்படி தொங்க அடிப்பாங்க. டக்குன்னு எடுத்தா டென்ஷன் பாட்டி ஏறிடும். எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது. அதனால சிலுவையில் தொங்க விடுறதில்லை. கிறிஸ்துவோடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அரைந்து விட்டார்கள். அரைஞ்சா ஃபிட் ஆயிரும், அது சீக்கிரத்தில் எடுக்க முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். பிலிப்பு சபைக்கு, பிலிப்பு பட்டணத்தில் எப்படி இருக்கணும்னு பவுல் பிலிப்பு 4:4 சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். உங்களுக்கு நீங்க எத்தனை நேரம்னாலும் சொல்லுங்க, நாங்கள் அழுதுகிட்டே தான் இருப்போம், நம்ம நினைச்ச முடியாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் உருன்னு தான் இருப்பான். அவங்கள சிரிக்க வைக்கணும்னா 2 கட்டிங் பிளேயரு ஸ்க்ரூடர் வச்சு வாயை திறந்தாதான் அது வரைக்கும் ஒரு எங்க இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, சிரிக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பெற்றது மனுஷன் மாத்திரம்தான், மிருகத்துக்கு சிரிக்க தெரியாது. அல்லேலூயா. நம்ம ஊரில் சொல்லுவோம், வாய் விட்டு சிரிச்சா நோயே போயிருமா. பக்தன் சொல்கிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே எனக்கு பலன். அல்லேலூயா. எனக்கு சீக்கிரத்தில் அழ வராது, சாவூட்டிலே ஈஸிலா எதையாவது நினைச்சாதான் அழ வரும், செத்தவங்களை நினைச்சு கூட அழ வராது. ஏனென்றால் அந்த காலத்திலேருந்து நிறைய காரியத்தை நான் பார்த்துருக்கிறேன். என் தேவன் எப்படியும் இன்னைக்கு கூட இயேசு வாசித்த வேத பகுதியில் வாசித்தாங்க, நீங்கள் எனக்காக அழாமல் என்ன செய்யுங்கள், ஆமா உங்களுக்காக அழுங்க. அவருக்காக நம்ம அலைய வேண்டியது இல்லை. அவருக்கு தெரியும் நான் சாவேன், 3ஆம் நாள்ல என்ன செய்வேன், உயிரோட. ஆனா நீங்க செத்தா என்ன முடியாது, எழுந்திருக்க முடியாது. அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜீவனுள்ள நாட்களில கர்த்தருக்கு மகிமையா நம்ம வாழ வேண்டும். அது இந்த மகிழ்ச்சி என்பது நான் எப்பவுமே சீசன் ஜாய் இல்லை. சிலர் சீசனுக்கு மகிழ்ச்சியா இருப்பாங்க. நடைமுறையில் சொல்றேன், ஒரு விசேஷமான பண்டிகை வந்தா அன்றைக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க வீட்டில். ஆனா எங்களுக்கு சீசன் அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு கற்றுத்தரல. என்னுடைய மூத்த போதகர்கள் சிறுவைகுண்டத்தில் இருந்தார், எங்களுக்கு தலைமை போதகர் அவர் எங்கள் ஊருக்கு வரும்போது கற்றுத்தந்த போதனைகள் ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் பழக்கம் ஆயிட்டா ஈஸி. பைபிள் வசனம் சொல்லுது, என்னுடைய கற்பனைகள் ஒன்றும் உங்களுக்கு பாரமானவில் அல்ல, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் எதுவாயும் என் சுமை எதுவுமே நீங்களும் நானும் கடைபிடிக்க முடியாத, கீழ்ப்படிய முடியாத, செய்ய முடியாத, கொடுக்க முடியாத ஒன்றை அவர் கேட்கவில்லை, செய்ய சொல்லவில்லை. எல்லாவற்றையும் நமக்கு செய்ய பலன் கொடுத்து தான் சொல்வார், இதோ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிற தெய்வம் நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட வருவேன். அல்லேலூயா. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஒரு சில காரியங்கள் கற்பனையில சிந்திச்சு தான் பேசுறேன், அதுதான் சபையில நடக்குது. பாருங்களேன், சிலருக்கு சந்தோஷம்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். 1லிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டில் உயிர் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதேம்பா. 10லிருந்து 20 வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படியே அந்த சுருதி கீழே போகும். 20, 25 வந்தோடனே காசு அங்கே ஏடிஎம்ல காலியானோடனே கல்வாரி அன்பை எண்ணீடும் வேலை, கல்வாரிக்கே போயிடுவான் காசு போனோன்னு. அது வரைக்கும் கல்வாரியும் தெரியாது, சரவணா ஸ்டோரும் இங்கே என்னென்ன ஸ்டோர் இருக்கோ அந்த ஹோட்டலும் அந்த கடையும் தான் தெரியும். மீது எல்லாம் கண்ணுக்கு மறைச்சிடும். அந்த 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 ஏடிஎம் வெண்டிலேட்டருக்கு போன பிறகுதான் இவன் ஒழுங்கா இருப்பான். ஏடிஎம் கொஞ்சம் உயிர் இருக்கிற வரைக்கும் இவன் ஆடிக்கிட்டே இருப்பான். இவளும் விட மாட்டான் புருஷனை, வாங்க இதையும் நக்கிட்டு வந்துடுவோம். மீதி இருக்குது ஐஸ்கிரீம் வாங்கி அப்புறம் சர்ச்சுக்கு வரும்போது என்ன கொண்டு வருவோம், ஏடிஎம் கார்டு வராது, காசு வராது, சந்தோஷம் வராது. நான் சொல்றேன், மாசத்துல 1ஆம் தேதியிலிருந்து அந்த மாசத்துல 31 நாளும் உங்களோட கர்த்தர் இருந்தா
காசு கூட இருக்கும். இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், பொருளாதாரம் அது இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் அதை தான் கற்றுருக்கிறோம். ஒரு காலத்தில் நான் அறியாதவனா இருந்தேன். அதனால தான் இயேசு சொன்னார், என் ஜனங்களோ அறியாமையினாலே என்ன செய்கிறாராம், சங்காரமாகிறார்கள். மதியனமா காசுனா பைபிள்ல சொல்லுது, லேவியராமத்தில் உங்களுக்கு தெரியும், அடுத்த அறுவடை காலம் வரைக்கும் விதைப்பு காலம் இருக்குமா. அப்படி என்றால் அடுத்த மாதம் வருமானம் வர வரைக்கும் உங்கள் கையில் இருக்கிற வருமானத்திலே அவைகள் இருந்து கொண்டே இருக்கும் என்றால் கர்த்தர் களஞ்சியத்திலே அப்பமும் தண்ணீரும் குறையாதபடி ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அதனால நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சீசன் ஜாயல்ல, எந்த நேரத்திலையும் எப்பொழுதும். அதுக்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். ஒரு வாரத்தில் எத்தனை நாள்? 7 நாள். அப்ப 7 நாள்ல வாரத்தில் முதல் நாள் மாத்திரம் நான் சந்தோஷமா இருப்பதல்ல. லேவியராம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பேரிச்சன் ஓலைகளையும் கொண்டு வந்து, கண்ணில் நல்ல கவனிங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியிலே 7 நாளும் மகிழ்ச்சியா இருங்கள். சிலரும் பைபிள் தேடிக்கிட்டு இருக்கீங்க. லேவியராகமம் 23:40 ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா, லேவியராகமம் 23:40. அப்பனா பாருங்க, all of you shall rejoice before the Lord your God 7 days. எத்தனை நாள்? பக்கத்துல சொல்லுங்க, 7 நாளும் மகிழ்ச்சியா இருங்கள். இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க, ஆளுந்தா 7 நாளும். ஆமா, நம்ம அந்த ஒரு வாரம் ஒரு மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் மகிழ்ச்சி குறையவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும். சிறைச்சாலையில தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் அந்த சூழ்நிலை அவருடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியின் துதியை நிறுத்த முடியவில்லை. அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருந்தால்தான் நாம் சங்கீதம் பாடிக்கொண்டே இருக்க முடியும். இல்லைன்னா துக்கப்பட்டு தான் பாடிக்கொண்டே இருப்போம். நீங்கள் இன்றைக்கு சொல்லுகிறேன், வாரத்திலையும் வருஷத்திலையும் எல்லா நாளும் மகிழ்ச்சியா இருக்கும்படி கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்க, சந்தோஷமாய் இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாய். உயர்வா தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாய் இருங்க, சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாய் இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் கைதட்டி, நெருக்கத்தின் நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் அவர்கள் தண்ணீரை எப்படி களிப்பான நீர் ஊற்றாய் மாற்றிக்கொண்டார்கள். நீங்களும் நானும் சூழ்நிலைய மாத்திரலாம். அல்லேலூயா. அக்கினி, கொதிக்கிற அக்கினி தான், பயங்கரமா 7 மடங்கு அக்கினி தான். ஆனாலும் உள்ள போன உடனே அவங்களுக்கு அப்படியே அந்த சூழ்நிலைய கர்த்தர் மாத்திட்டார். அல்லேலூயா.
சிங்க கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காப்பாரா காக்காரா. பாருங்க, அக்கினி மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு ஒரு தென்றல் காற்றை வீச பண்ண முடியும். அல்லேலூயா. அக்கினியின் மனம் வீசாதபடின்னு சொன்னது போல நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறதுனாலே இந்த இடத்துல தேவன் நீங்களும் நானும் இந்த வார்த்தை ஆரோக்கியமாக நல்ல மனநிலையில கேட்பதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை கர்த்தர் கொடுப்பார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. என் தேவன் அப்படித்தான் செய்கிறவர். என் தேவனுடைய வார்த்தை மாறாத வார்த்தை. 7 நாளும் சந்தோஷமா இருக்க ஒரு சில லேகியம் தாரேன். என்ன தாரேன்? சைடு எஃபெக்டே கிடையாது. நான் கொடுக்குற லேகியம் பக்க விளைவுகள் வராது. பரிசுத்தம் வரும், செல்வம் வரும், செழிப்பு வரும், உயர்வு வரும். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியை எடுக்கணும்னா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா கிடைக்காது. முதலாவது நம்பர் 1, இந்த மகிழ்ச்சியை எடுக்கிற இடம் வாசியுங்கள். ஏசாயா 12:3 ரட்சிப்பினால் கிடைக்கிற மகிழ்ச்சி. ஏசாயா 12:3 வாசிப்போம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் கொண்டு கொள்ளுவீர்கள். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் பூரண ரட்சிப்புக்குள்ள இல்லாமல் இருந்தால் இந்த விசேஷமான இந்த பகல் கூட்டத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மகிழ்ச்சி எதுல இருக்கு என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். ரட்சிப்பில இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பூரணமா ரட்சிக்கப்பட வேண்டும். அறகுறையான ரட்சிப்பு அல்ல. சிலர் அப்படியே பாதி பாதி இதுல பாதி அதுல பாதி இருக்கிறாங்க. இருக்கக்கூடாது. பூர்ணமா வந்துருங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்க என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். பாருங்க, ஞானஸ்தானம் எடுங்கன்னா ஞானஸ்தானத்தை நெஞ்சிடணும், எடுத்துடணும். அது தள்ளை போடவே கூடாது. வீட்டில் சொல்லுவாங்க. ஒரு ஊரில் நான் கேள்விப்பட்டேன். அப்போ அந்த அம்மாவுடைய கணவர் குடிகாரன். அப்போ அந்த குடிகாரன் கணவர் சொன்னாராம், நீ அந்த சர்ச்சுக்கு போ, அங்கே போறேன்னு சொல்றல போடி, ஆனால் மவளை அந்த சர்ச்சில் ஒரு நாள் அந்த ஆள் ஞானஸ்தானம் எடுக்க சொல்லுவான். அன்னைக்கு மட்டும் நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த உன் மண்டைய பிளந்துரும் அப்படின்ட்டான். மண்டைய இவளுக்கு அந்த பயத்திலே வந்துட்டு போவா. இது எப்படி இருக்கு தெரியுமா? நீ பள்ளிக்கூடத்துக்கு போ, ஆனா அங்க சொல்லிக் கொடுக்குற பாடத்தை படிக்காத. இப்ப இது எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய்? பள்ளிக்கூடத்துக்கு போனா எதுக்கு ஃபீஸ் கட்டி அனுப்புறாங்க? பாடத்தை படிச்சு பாஸ் ஆகணும். அந்த ஆள் என்ன சொல்றான்? நீ போ, ஆனா அங்க சொல்றபடி நீ கேட்காத. ஒரு நாள் கர்த்தர் பேசிட்டார். என்ன பேசினார்னா, ஞானஸ்தானத்தை தள்ளி போடுகிறது உனக்கு தான் கேடு, தங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவங்களே தான் கேடு உண்டாக தள்ளி போடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உடனே இந்த அம்மா ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னாங்க. மாற்று வஸ்திரம் நாங்களே தர்றோம், நாங்கள் கொடுக்குற வஸ்திரத்தை உடுத்தி எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்திருந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு பாஸ்டர் ஒய்ஃபு அழகான ஐடியா கொடுத்துட்டாங்க. உடனே பாஸ்டர் அம்மா கொடுத்த வஸ்திரத்தை உடுத்தி ஞானஸ்தானம் எடுத்துச்சு, ஊருக்குள்ள கிளம்பி போயிடுச்சு. புருஷனுக்கு இன்டர்நெட்டை விட ஸ்பீடாக செய்தி போயிடுச்சு. மற்றவன் உன் பொண்டாட்டி ஞானஸ்தானம் எடுத்து விட்டா, ஏதோ எவன் கூட ஓடி விட்டா. அந்த மாதிரி அவ எடுத்தது ஞானஸ்தானம் தான். உன் பொண்டாட்டி ஞானஸ்தானம் எடுத்துட்டா, அப்படியா அப்படின்னு வேகம் ஆகி கூட ஒரு அரை கிளாஸை ஊற்றிக்கிட்டான். ஊற்றி உள்ள போற உடம்புன்னு அவன் பயங்கர ஸ்பீடா இருக்கான். என்னடி சொன்ன உன்கிட்ட? அந்த சர்ச்சுக்கு போ, பரவாயில்ல, கெத்செமனே பிரேயர் கார்டன் ஏஜி சர்ச் நல்ல சர்ச்சு போ, ஆனா நீ உன்னை என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கட்டை எடுத்துட்டு ஓங்கி அடிக்கும் போது கேட்டானா, இனி ஞானஸ்தானம் எடுப்பியாடின்னு. இல்லத்தான், இனி எடுக்கவே மாட்டேன். இனி கிறிஸ்துவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியத்தை உண்டாகுது. சிலுவையை குறித்த உபதேசம் நமக்கு அது பலனை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஒரே கல்லுல 2 மாங்காய் இல்ல, 5 மாங்காய்ல 10 மாங்காய் அடிக்கிற அளவுக்கு கர்த்தர் அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் நமக்கு தருகிறார். அவர் தந்து கொண்டே இருப்பார். பேதைகளை ஞானியாக்குற பரிசுத்த வேதம், கால்களுக்கு தீபமாக்குற பரிசுத்த வேதாகமம், இதை கையில எடுத்தவன் ஒருவனும் பேதையாய் போனதில்லை, பைத்தியமாய் போனதில்லை, தரித்திரமாய் போனதில்லை. எவரையும் மனம் திரும்புகிற வேத புஸ்தகம். ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் சும்மா பைபிள் எடுத்துட்டு இருக்கல,
எங்க தம்பி உண்மையா என் செல்ல தம்பியுடைய அப்பா அருமையான பாஸ்டர், நல்ல ஆவிக்குரிய தாய். ஆனா என்னுடைய தகப்பன் முதலாவது வந்திருக்கிறதுனாலே சாட்சியை சொல்லித்தான் ஆக வேண்டும். என்னுடைய தகப்பன் ஒரு பயங்கரமான குடிகாரர். என்னுடைய ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு வில்லேஜ், பயங்கர குடிகாரன், ரவுடி. அந்த ஏரியாவில் எங்கள் அப்பா பார்க்கறதுனால எங்களை யாரும் வைக்க மாட்டாங்க. சாராயத்தை வீட்டிலேயே காய்ச்சி குடித்தவர், மதுக்களை வீட்டிலே அந்த காலத்தில் தயாரித்தவர். எல்லாருக்குமே போலீஸுக்கே அல்வா கொடுப்பார். சொல்லுவார் அவருடைய போலீஸ்கிட்ட எப்படி தப்பிச்சேன் அந்த காலத்தில், எத்தனை பேரை நாங்கள் எப்படிலாம் மர்டர் பண்ணோம் அந்த காலத்தில். அவர் உயிரோடு அந்த காலங்களில் பொல்லாத மனுஷரோடு சேர்ந்து எங்களுக்கு வீட்டில் கற்றுத்தரகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஒரு குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் தரித்திரம், எங்கள் அம்மாவுக்கு அடியும் வேதனையும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு, வெளியே யாரோடைய நட்பு வைக்க முடியாது. நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, துஷ்டனை கண்டா அதை மாதிரி எங்ககிட்ட யாரும் சேர மாட்டாங்க. ஒன்று துஷ்டத்தனமான குணங்கள், இன்னொன்று வீட்டின் வறுமை. வறுமைனா எப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு கூட சாப்பாடு இல்லாத நிலைமை. இப்போ நம்மெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிட்றோம்? இதே பக்கா போய் முழு பூசணிக்கா 3 வேளை. மீதி கொடுத்த டீ என்னாச்சு, கூல்ட்ரிங்க்ஸ் என்னாச்சு, 10 பிஸ்கட் பாக்கெட்டை காணும். அந்த மிக்சர் வாங்கிட்டு வந்து அவங்க புருஷன் அது பூனையா தின்னுச்சு. அந்த காரச்சேவை யார் தின்னா இடையில அத்தனையும் தின்னுட்டு எத்தனை வேளை சாப்பிட்டோம்? சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடுதோம்னு சொல்லிட்டு விட்டுறணும். இனிமேல் இந்த பொய்யை யாரு கேட்டாலும் சொல்லாதீங்க. ஆமாம், ஒரு நாளைக்கு 3 வேளை, அது டீசென்ட் பொய். நம்ம அதான் சொன்னாரு, என் ஜனங்களும் அறியாமையில் செய்கிறார்கள் ஐயா, இவர்களை மன்னியும் ஆண்டவர். எல்லாத்துக்கும் சேர்த்து சிலுவையில் அவர் வாங்கி மன்னிப்பு வாங்கிட்டு போயிட்டாரு. அதனால நம்ம எத்தனை போய் பேசினாலும் நானும் நீங்களும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். அல்லையா? உண்மையா சொல்றேன், எல்லாத்துக்கும் மொத்தமா மூட்டையில் அவர் சுமந்துட்டாரு. ஐயா ஸ்தோத்திரப்பா. பாருங்க, எங்க அப்பா எங்களுக்கு கற்றுத்தரதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளியே போனா அடிச்சுட்டு தான் வரணும், அடி வாங்கிட்டு வரக்கூடாது. என்ன ஃபார்முலா பாருங்க. அந்த மாதிரி 50-100 பேர் உங்களை சூழ்ந்து அடிக்க வந்துட்டா, நீ எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவனை வெட்டணும் குத்தணும்னு சொல்லி தராரு. அவருக்கு பேர் பவுல், எனக்கு பேர் ஆபிரகாம். பவுல் யாருக்கு சொல்லித்தரா? என்ன பாருங்க, பரிசுத்த பவுல் என்ன சொல்லி கொடுத்தாரு? எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் அடி வாங்கினாலும் நீ அதை வாங்கிக்கோ, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் பண்ணி விட்டு குப்பையுமா. இவர் அப்படி கிடையாது. இவர் வித்தியாசமா சொல்லித்தாரு. ஆனா கர்த்தருடைய பெரிய கிருபை, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துல எங்கள் கண்களை இந்த வேத வசனத்தை கொண்டு கர்த்தர் திறந்தார். எங்க வீட்டில் வறுமைனா அந்த ஒருவேளை சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு கிடைக்காது. உடுத்த வஸ்திரம் இல்லாத நிலைமை. இப்போ வீட்டில் வறுமை, படிக்க காசு இல்லை, சாப்பாடு இல்லாதனால ஹோமில் கொண்டு சேர்த்து படிக்க வச்சாங்க. அங்கே கொடுத்த போதனை, அங்கே கொடுத்த சில கஞ்சி, ஹாஸ்டலில் கொடுத்த ஆகாரத்தினால கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். படிக்கிற இடத்துல இந்த வேதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. அங்கே என்ன முக்கியப்படுத்தினாங்க. எங்கள் அம்மா படிப்பறிவு இல்லாதவங்க, நாங்கள் ஒரு கஷ்டப்பட்ட ஏழை குடும்பம் தான். ஆனால் ஏனோ தெரியல, கர்த்தர் முன்குறித்ததுனால அந்த பள்ளிக்கூடத்தில் என் மேலே கொஞ்சம் கரிசனையே. அதான் சொல்லுவாங்களா, உன்னை என் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன். என் ஏழை தாய் கருவில் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். படிப்புனா படிப்பு, என்ன போல முட்டாப்பையெல்லாம் அங்கே பார்க்கவே முடியாது. இங்கிலீஷ்க்கு மேலே தமிழில் கடன்னு எழுதுவேன். ஏன்னா இங்கிலீஷ் படிக்க தெரியாது. கம்முனா உடனே மேலே கம்முன்னு எழுதி வச்சுக்கிடுவேன். ஏன்னா அடுத்த தடவை கும்முன்னு வாசி தரப்படாது. 2 கூட்டுவார் வாத்தியார், அவ்வளோ கில்லாடி பார்த்துக்குங்க. தமிழும் வராது, இங்கிலீஷும் வராது, தமிழ் கட்ட வார்த்தை மாதிரி இருக்கு எழுதி. அப்படி ஏன்னா ஒரு துணைக்கால விட்டா கட்ட வார்த்தை ஆயிரும். என்ன பண்ணுறது? எப்படியோ கரை சேர்ந்தேன். கர்த்தர் தான் கரை சேர்த்தார். ஏன்னா நான் ஹையர் செகண்டரிலாம் அடி வாங்கியிருக்கணும். ஹையர் செகண்டரி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வித்தியாசமான வைராக்கியமான சின்ன வயசுல. பாஸ்டருடைய பிள்ளை கிடையாது, ரட்சிக்கப்பட்ட பித்தருடைய பிள்ளை கிடையாது. ஆனால் அங்கே கொடுத்த போதனையை நான் உடனே உள்வாங்குவேன். எந்த வார்த்தை இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கும் அதான் சொல்லுவேன். நம்ம ஏன் சபைக்கு போகிறோம்? நம்ம கேட்குற வார்த்தைகளை உடனே உள்ளே வாங்கி உள்ளே வச்சுக்கணும். நமக்கு கொடுக்குற அட்டையை, இந்த வாக்குத்தத்த அட்டை, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்த அட்டை, ஒரு சர்ச்சில் மீட்டிங் போயிருக்கேன், நியூ இயர் சர்வீஸ் மெசேஜுக்கு முன்னாடி வாக்குத்தத்த அட்டை கொடுக்காங்க. அங்கே எடுக்கும்போது 1-2 அக்கா ஒரு சகோதரி 2-3 அட்டை எடுத்து அப்படி முத்துது. குடிச்சிட்டு வீட்டில் கிடக்க குடிகார புருஷனுக்கு இந்த அட்டையை கொண்டு வந்து மிக்சியில் அரைச்சி கொடுப்பியா? அந்த அட்டையை கொண்டு போய் என்ன செய்ய முடியும்? புருஷனுக்கு ஒரு அட்டை, சர்ச்சைக்கு வராத அந்த பையன் அடங்காத பொறுக்கி பயலுக்கு ஒரு அட்டை. எத்தனை அட்டையை நீ கொண்டு போய் கழுத்தை சுற்றி கெட்டினாலும் அவன் ரசிக்க விட போகிறது கிடையாது.
வசனத்தை கேட்டு அதை உள்வாங்கி அதுக்கும்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அது வேலை செய்யும். அல்லேலூயா. வசனத்தை கேட்கணும். அந்த வசனத்தினுடைய ஆரோக்கியமும் பலனையும் அதான் சொல்லுவாங்க ருசி. அந்த கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வசனத்தை வீடு உள்ள எழுதி வச்சிருக்கலாம். இதுக்கு மத்தியில் ஒரு சில வீட்டில் எழுதி போட்டிருக்காங்க, இன்று வேதம் வாசித்தீர்களா. அது எதுக்காக போட்டனே தெரியாது, அதை வாசித்துட்டு போயிருவான். அது எதுக்கு நான் உணர்த்துறதுக்கு. அதை படிச்சுட்டு உடனே அன்னைக்கு பைபிள் படிக்கலாம் என்ன செய்யணும், உட்காந்து அதில் இன்று வேதம் வாசித்தீர்களா, ஓ ரைட், இன்று ஜெபம் செய்தீர்களா, அது எதுக்குன்னே தெரியாது. ஜெபம் பண்ணிருக்கே வேண்டாம். ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை உணர்த்துகிறதுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நம்மளை அவரிடத்தில் கிட்டி சேருவதற்கு கொடுத்த வார்த்தை. நான் என்ன வார்த்தையை கேட்டவுடனே ஒரு தீர்மானிச்சேன் படிக்கும்போது. எங்க என்ன சொன்னேன்னா, இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை வந்தா நான் படிக்கக்கூடாது, பப்ளிக் எக்ஸாம் இருந்தால் கூட படிக்கக்கூடாது. வில்லேஜ் தான், எக்ஸாமுக்கு பட்டணத்துக்கு போகணும், திருநெல்வேலி பாளையங்கோட்டம் தூரத்துக்கு வரணும். ஆனால் 10th படிக்கும் போதும் ஹையர் செகண்டரி படிக்கும் போதும் திங்கக்கிழமை எக்ஸாம் இருந்தால் கூட ஞாயிற்றுக்கிழமை படிக்க மாட்டேன். என்ன செய்வேன்னா, 2 சர்வீஸ், கொஞ்சம் கேப் விட்டு அடுத்து ஒரு ஈவினிங் கூட்டம். இப்படிப்பட்ட கிராமத்தில் பக்கத்தில் போகிற ஓடையில் போய் உட்காந்து மரத்தடியில் ஒரு வாத்தியார் வந்து ஜெபம் பண்ணுவார். ஒரு சார் எங்களை கொண்டு வச்சு இதில் போய் கலந்துக்கிட்டேன். எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் அறிவு கம்மி, ஞாபக சக்தி கம்மி, ஆனால் அங்கே வர்ற கொஸ்டினை எனக்கு இப்பவுமே காட்டும் ராஜா. பக்தன் பாடினாரெல்லாம், பாதை காட்டுமா எகோவான மாதிரி. அப்படியே என்னெல்லாம் எனக்கு உணர்த்துறாரோ காட்டுறாரோ அது படிப்பேன். அது வந்தால் கரை சேரும்னு. ஆனால் இப்படி படிச்சுட்டே இருக்கும்போது ஹையர் செகண்டரி +2 போகும்போது மேத்ஸ் எக்ஸாம் வந்திருக்கு. அங்கே பார்த்தா கண்ணை திறந்து பார்த்தா ஜெபம் பண்ணிட்டு எங்கும் இருள்மயமாக இருக்கு, எங்கும் இருள் சூழ்ந்திருக்கு. ஏன்னா ஒரு கொஸ்டின் கூட தெரியல. பார்த்தா ப்ரூவ் தட் நிரூபி. எங்க நிரூபிக்கிறது? சொல்லி கொடுத்த வாத்தியார் வந்தாலே நிரூபிக்க முடியாது. ஏன்னா அவர் சொல்லி கொடுத்த வாத்தியார் சொல்லி கொடுக்காததான் வந்திருக்கு. அவர் வந்தாலே ஓடிவிடுவாரு. நான் யாரு பொடி காக்கா குஞ்சு, காக்காவே கழுகே பறந்து போயிடும். எப்பா வேத்து கொட்டிச்சு. அப்புறம் டீச்சர் சார் சொன்னது ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு, எதையும் விட்டுறாதுன்னு அவங்க சொல்லி விடுவாங்கல்ல, அந்த ஒன்று தான் ஞாபகம் வந்தது, எதையும் விடாதீங்க, அதை சொல்லியிருப்பாங்க. ஆமாம் அப்படி சொல்லியிருக்காங்கல்ல. உடனே நானும் நினச்சேன், இப்போ தான் அப்போ அப்படிலாம் தெரியுது, அதுக்கு தான் வாத்தியாரெல்லாம் டீச்சர் சொல்லியிருப்பாங்க போல. ஏன்னா ஒரு தண்ணி ரசமாக மாறணும்னா கற்சாடியில் என்ன ஊற்றணும், தண்ணி ஊற்றினா தான் என்ன ஆகும். நம்ம ஆளுங்க மாதிரி வெறும் வாயாலே என்ன செய்வோம், முளம் போடுவானுல்ல, அப்படிலாம் இருந்துடக்கூடாது. அப்போ அதனால தான் டீச்சருங்க வாத்தியாருங்க சொல்லியிருப்பாங்க போல. நான் என்ன பண்ணினேன், 1 2 கொஞ்சம் தெரிஞ்சுது. மீதி எல்லாம் 5 தூக்கி 15 போடுவேன், 8 தூக்கி 4 போடுவேன், 4 தூக்கி 9 போடுவேன். போட்டு ஜெபம் பண்ணி விட்டுட்டு என் நண்பர்கிட்ட சொன்னேன், பேசாமல் சூசைட் பண்ணிடலாம், பக்கத்தில் ட்ரெயின் போகுது, அவமானமாகி போச்சு. பள்ளிக்கூடத்தில் பைபிளை தூக்கிக்கிட்டு என்ன தினாவட்டு எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன செய்வேன், ஜெபத்துக்கு போவேன். ஹோமில் ஒரு சர்ச்சுக்கு கொண்டு போவாங்க, வந்த உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு பெந்தகோஸ்தே சர்ச்சுக்கு ஓடி போயிடுவேன். இப்படி ஞாயிற்றுக்கிழமை அன்னையிலிருந்து இந்நாள் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வெறி பிடிச்சவன் நான். அல்லேலூயா. என கர்த்தருடைய வீட்டை குறித்த வைராக்கியம் என்னை பட்சித்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது கேளுங்க. ரிசல்ட் வருது, பேப்பர் கிராமத்துக்கு வருது, நியூஸ் பேப்பர். எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தோன்னு பேப்பரை பார்த்தேன், எனக்கு பயம். என் நம்பர் இருக்கு, நிறைய பேர் நம்பரை காணும். எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அடைக்கி வாசியும் உம்ம பையன் பெயிலு, எவன் நம்பரே மாற்றி அடிச்சிருக்காங்க பிரிண்டில், பாஸ்ன்னு சொல்லிடாதீங்க. முந்தின நாள் மாலை முரசில் அடுத்த நாள் பேப்பர் வரட்டும் அப்படின்னு பார்த்தா, அடுத்த நாள் பேப்பர் வந்தாலும் நம்பவே முடியலை. மார்க் சீட்டு வந்த பிறகு போய் பார்த்தா உண்மையாகவே அந்த வாத்தியாரோ டீச்சர் என் பேப்பர் எடுத்தது. அதுக்கு பவர் பிரச்சனையா கண்ணாடி பிரச்சனையா, எனக்கு மார்க்கை போட்டு என்ன ஆல் பாஸ் பண்ணிட்டு ஏகப்பட்ட பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தையை என்னை கைவிடல. ஆமென். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தையை என்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவார் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவார் எனக்கு தந்தீர். ஏன் எல்லோரும்
துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். ஆமென். நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாரையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாரையும் திரும்ப தந்தேன். உம்மை நம்பி வந்தேன், என்னை கைவிட. சொல்லுங்க, உம்மை நம்பி வந்தேன், என்னை கைவிடல. கைகளை தட்டி ஹல்லேலூயா. இந்த உலகத்துல அவரை நம்பினவன் ஒரு நாள் என்ன செய்யறதில்லை, கைவிடப்படுவதில்லை, வெட்கப்படுவதே இல்லை. இந்த இடத்துல ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் முகங்களை கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தர் வித்தியாசத்தை கொடுப்பார். நான் அதை ருசித்தவன். என்னுடைய படிக்கிறதிலிருந்து, என்னுடைய தொழிலிருந்து, எங்க அம்மா செய்த தொழிலை நான் நிறுத்தினவன். எங்கள் வறுமையினாலே எங்க அம்மா பீடி சுத்தி எங்களை காப்பாற்றினார்கள். அந்த தொழிலை நிறுத்தி தொழிலையே மாற்றினேன். என்ன தொழில் செய்ய? யாருடைய வயல்லையாவது விவசாய வயலில் போய் களை எடுக்கலாம், நடுவே நடலாம், வாட்ச்மேனா இருக்கலாம்னு சொல்லி நான் படிக்கிற காலத்திலேயே சுவிசேஷத்தை கொண்டு வீட்டுக்குள்ளே எதிர்த்தவன், போதித்தவன். அந்த நேரத்தில் எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, உன்னை யாரோ கெடுத்துட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் சொல்லும் உலகத்துல, யாரோ உன்னை கெடுத்துட்டான், எவனோ கெடுத்துட்டான். யாரும் நம்மளை கெடுக்கல. நல்வழிப்படுத்துகிறதை உலகத்துக்கு பார்க்கும்போது கெடுத்த மாதிரி தெரியும். அல்லேலூயா. நம்மளை அப்படிதான் சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் பிழைக்க தெரியல, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் போய் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கியே, ஒரு வாரம் போகலாட்டா என்ன அப்படிம்பாங்க. ஏன் ஒரு மணி நேரம் உங்க சுவாசத்தை எல்லா நேரமும் கொடுத்தவர் ஒரு மணி நேரம் நிறுத்தினா தான் என்ன? நான் மக்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அருமையான தேவனை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே, உங்களுக்கு ஒப்பானவன் யார்? உங்களை மாதிரி என்ன மாதிரி உலகத்துல எந்த பீரியடிலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மளை உயர்த்தி நிறுத்துகிற தெய்வம் உன்னதமான தெய்வம். ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் கேட்கறதெல்லாம் உள்ளத்தை கேட்கிறார். அதான் சொன்னார், நான் உன் இருதய கதவை தட்டுகிறேன், நீ கதவை என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உனக்குள்ளே வாசம் பண்ணி போஜனம் பண்ணுவேன். அப்படின்னா அவ்வளவு நட்பு வைக்க, பாசம் வைக்க, உறவு வைக்க துடிக்கிற ஒரே ஒரு தெய்வம், அன்புள்ள தெய்வம், கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்புனா எப்படின்னா, ரட்சிப்பினால் இருதயம், சங்கீதக்காரன் சொல்கிறார் 13ஆம் சங்கீதம், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் மகிழ்கிறதாம். அந்த ரட்சிப்புல வருகிற சந்தோஷம் இருக்குதே, வேற உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. எந்த இடத்துல அந்த சந்தோஷம், நீங்க மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோகத்துக்கே என்ன உண்டாகுதான்? மிகுந்த சந்தோஷம். பரலோகத்துக்கே மிகுந்த சந்தோஷத்தை நீங்க கொடுக்குறீங்கன்னா, இந்த பூலோகத்துல வாழுகிற உங்களுக்கு அப்பா சந்தோஷமா வாழ வைக்காம இருப்பாரா? ஹல்லேலூயா. நீங்கள் அவரை துக்கப்படுத்துவதற்கு எந்த விதத்திலும் இடம் கொடுக்காதபடி மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த தியான கூட்டத்திலே நீங்கள் நண்பாய் அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்துவதற்கான சூழ்நிலை, பல சூழ்நிலை வரலாம். சிலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தோற்றம் அளிப்பார்கள். அதல்ல, நான் ரட்சிக்கப்பட்டவன், என் இயேசு என்ன சொல்லி இருக்கிறார், எங்க இருந்தாலும் நானும் நீங்களும் ஒரே போலதான் இருக்கணும், மாற்றிக்கொள்ளவே கூடாது. கர்த்தர் மாறாதவர். அவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். விசுவாசிகள் அப்படித்தான். நீங்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனம். இனி உங்களை உறவுகளை நீங்கள் நேசியுங்கள், அன்பு செலுத்துங்கள், ஆனால் உறவுகளுக்கு பயப்படாதீர்கள். நான் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் உறவுகளுக்கு பயப்பட்டது கிடையாது. எங்களை ஒரு காலத்தில் எங்கள் கிராமத்தில் நாங்கள் இருந்த சபையில, பாரம்பரிய சபையிலிருந்து எங்களை விலக்கினார்கள். பெயர் சொல்லி அறிவித்து விலக்கினார்கள். நமக்கு பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. எதுல பெயர் விடுபட்டுமோ, யார் நம்மளை ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஐயோ, இந்த ஊர்ல நம்ம செத்து போனா எங்க போன்று நம்மளை பதைப்பான். செத்த பிறகு ஏன் கவலைப்பட போறீங்க? இருக்கோம், உயிரோடு இருக்கோம் தான் கவலைப்படணும். ஆனால் என்ன செத்தா பதைப்பானா? இல்ல எங்களுக்கு கல்யாணம் நடக்குமா? ஏன் கல்யாணம் நடக்குது? கல்யாணம் நடத்துறதுக்கு 1000 ஆட்களை கர்த்தர் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. சிலர் நினைக்கிறது அப்படித்தான்,
இந்த ஊர்ல பாரு உனக்கு என்ன நடக்கும், எல்லாம் நடக்கும். என உலகத்தை படைத்தவர் கர்த்தர். அவர் சொன்னார் பூமி அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. சொல்லுங்க சத்தமா, பூமி அது நிறைவும். பரவாயில்லைங்க, அவர் நம்மளுக்கு ராஜாவா இருக்கிறார். நீங்க ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதனால தான் நான் இதுவரைக்கும் உலகத்தில் எத்தனையோ காரியத்தை சூழலை பார்த்திருக்கிறேன். எந்த இடத்திலையும் நான் பயப்படாமல் இருக்க ஒரே ஒரு காரணம், வேத வசனத்துக்கு முடிந்த அளவு பயப்பட விரும்புகிறேன். அல்லேலூயா. இதுக்கு பயந்து நடங்க. இதுக்கு பயந்து உங்க ரட்சிப்புல நீங்க களி கூர்ந்து மகிழுங்கள். அடுத்து இரண்டாவது நமக்கு மகிழ்ச்சி எதுல இருக்கிறது வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனம் பண்ணும், அவருடைய பலிகளும் என் பலிபிடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, நீங்கள் பரிசுத்த பர்வதத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்து ஜெப வீட்டில் என்ன பண்றாரா? மகிழ பண்ணுகிறார். மேக் தம் ஜாய்ஃபுல் இன் மை ஹவுஸ். இப்ப இந்த தேவனுடைய வீட்டை குறித்து, முதலாவது தேவனுடைய ரட்சிப்பை குறித்து சொன்னேன், சந்தோஷம் இருக்கிறது. ரெண்டாவது நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் எங்க இருக்கிறது? நல்ல நீங்க இதைத்தான் உன்னிப்பா கவனிக்கணும். நீங்களும் நானும் யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க கை வைத்து காட்டுங்க, நல்லா கை வைத்து காட்டுங்க. கர்த்தர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட மகளுக்கு மாமனார் வீடு, மாமியார் வீடு, அப்பா வீடு, அம்மா வீடு, வீடை விட அண்ணன் வீடு, தங்கச்சி வீடை விட எந்த வீடு முக்கியம்? இந்த வருஷத்துல இந்த குட் ஃப்ரைடேல இன்னையோட மற்ற வீட்டெல்லாம் சிலுவையில தூக்கி என்ன செய்யணும்? டக்குன்னு அந்த வீட்டை எடுத்துருவாங்க. சிலுவையில தொங்க விட்டுருப்பாங்க. பாஸ்டர் கல்யாண வீட்டை தொங்க விட்டுருப்பான். ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே அந்த வீட்டுக்கு போயிடுவான். உடனே எங்க போறது? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கல்யாண வீட்டுக்கே போயிடுவோம். இப்படிலாம் போகக்கூடாது. இனிமேல் இதுவரைக்கும் போயிருக்கலாம், இன்றே கடைசி நாள், இனி அனுக்கிறேன். நான் என் வீட்டிலலாம் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், இதுவரைக்கும் 40-42 வருஷத்துல சண்டே ஆராதனை வீட்டு ஜெப வீட்டை கட் பண்ணிட்டு எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகல. முதலாவது ஜெப வீடு, அது தேவனுடைய வீடு. அதை நீங்க முக்கியப்படுத்தி பாருங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் கர்த்தர் உங்களை முக்கியப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம அப்படி கிடையாது. இந்த வீட்டை மிஸ் பண்ணிட்டு அந்த வீட்டில் போய் இருப்போம். ஐயோ அவங்க கோவச்சுக்குவாங்களோ, அந்த வீட்டுக்காரங்க கோவச்சா பரவாயில்ல, இந்த வீட்டை கட்டி வைத்திருக்கிறவர், இந்த வீட்டுக்காக ரத்தம் சிந்தினவர், அவர் கோவச்சுக்குவார். அல்லேலூயா. எப்பவும் ஆண்டவரை மட்டும் பாய்ச்சிக்கிட்டு நீங்க எதுவும் செய்யவே முடியாது உலகத்துல. அதான் சொன்னார் இயேசு, உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னமே அது என்னை பகைத்தது என்று அறிந்து கொள்ளுங்கள். உலகம் உங்களை பகைத்து விட்டது, உலகம் உங்களுக்கு துரோகம் பண்ணுகிறது, கவலைப்படாதீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை சந்தித்தவர், அதை ஜெயித்தவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துவின் உடன்பிறப்புகளை, இன்றைக்கும் நீங்கள் தேவ வீட்டிலே இருக்கிற இந்த மகிழ்ச்சியை இழந்து விடாதீர்கள். சிலர் சொல்லும்போது நான் சாட்சியை கற்பனை பண்ணி பார்த்து சொல்லுவேன். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சாட்சி சபையில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் போன வாரம் நானும் என் புருஷனும் பிள்ளையும் ஓரமாக தான் பைக்கில் போனோம். அவன் போகும்போது ஒரு லாரிக்காரன் எங்களை ஒரு ரசி தள்ளிட்டான். என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போனதே திசை மாதிரி போனது தப்பு. அன்னைக்கே உங்களை ஏற்றிருப்பான். அன்னைக்கு ஏன் ஏற்றலைன்னா, நீ போய் சாட்சி சொல்லி சபையில் இனிமேல் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட் பண்ணிட்டு எங்கே போக மாட்டேன், எந்த கல்யாணத்துக்கும் போக மாட்டேன், போவாதீங்க, என்ன உரசி தள்ளின மாதிரி உங்களையும் உரசி தள்ளிடுவான். இன்னும் சாட்சியை கேட்ட பிறகு போவாதீங்க, மேலேயே ஏற்றிடுவான். ஏன்னா திசை மாறி போகும்போது பைபிளில் சொல்லியிருக்கு, யோனா திசை மாறி அவன் பிரயாணப்பட்டும் பொழுது சும்மா இருந்த சமுத்திரம் என்ன செஞ்சது? கொந்தளிச்சது. நிறைய பிரச்சனை கொந்தளிக்கிறது, நிறைய காரியம் உங்க வீட்டில் கொந்தளிக்கிறதுனா நீங்க சற்று சிந்தித்து பாருங்கள். திசை மாறி போய் கொண்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில் திசை மாறக்கூடாதபடி கர்த்தர் அவர் சொன்னார், உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உங்க கண்கள் அங்கேயும் பார்க்காதீங்க. ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை நோக்கி கொண்டிருக்கிறது. பர்டிகுலரா நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் பூமியில எங்க போனாலும் அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. இப்ப கூட சீக்கிரத்துல கரண்ட் வர கர்த்தருடைய நாமத்தினாலே கட்டளிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க ரொம்ப
ஏற்கனவே அக்கினியால் நிறைந்த அபிஷேகத்தில் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு சோத்திரம். ஆமாம், கொஞ்சம் நாள் ஒரு வாரமாக கரண்ட் போயிட்டு இருக்கு. கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை தரட்டும். ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. கர்த்தர் மின்சாரத்தை கொடுத்தபடியால் கரங்களை தட்டி கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நான் உங்களை பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீங்கள் விசிறி வீசுறதும் கஷ்டப்படுறதும் உங்கள் சிந்தை திசை மாறிடும். அதுமே நான் எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு வருவேன். ஆண்டவரே, இன்னைக்கு நான் போகிற ஊரில் எந்த விசுவாசி வீட்டுக்கும் எந்த விருந்தாளியும் வந்துடக்கூடாது. ஏன்னா சர்ச்சைக்கு கிளம்பும்போது தான் அது விருந்தாளி இல்லை, அது விஷவாயு. அது உங்களை தாக்கும். அதுவும் சர்ச்சைக்கு போகும்போது தான் சில ஆட்கள் சொல்லுவாங்க, எங்கம்மா இன்னைக்கு வரல, ஏன் பாஸ்டர் கேட்கீங்க? ஒரு நாளும் வராத விருந்தாளி இல்லை, ஒரு நாளும் வராத புது சாத்தான். அது பழைய காலத்தில் சாத்தான்லாம் கருப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க மக்கள் சபையில். நான் திடீர்னு பார்த்த ராத்திரியில் ஒரு கருப்பாக ஒன்று வந்து, இப்போல்லாம் சாத்தான் அப்படி வர்றது கிடையாது, மாடலிங்காக வருது. அதுவும் மேக்கப் பண்ணி சுடிதார் போட்டு சேரீ கட்டி, எங்க அக்கா கிளம்பிட்ட, அட சாத்தானே நான் சர்ச்சைக்கு கிளம்பிட்டேன், வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு தடவை அந்த சாத்தான் உங்களுக்கு பார்க்காது. இல்லைன்னா அந்த சாத்தானுக்கு நீங்க எதிர்த்து நிக்கலைன்னா அது திரும்பவும் உங்களை ஏறும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், பிசாசுக்கு இடம் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க இடம் கொடுத்துறாதீங்க பிசாசுக்கு இடம். ஒரு ஆப்டரால் கெஸ்டுக்காக உயிரை கொடுத்த இயேசு, உங்களுக்காக உயிரை கொடுத்து உங்களை உயிரோடு வச்சிருக்கிற இயேசுக்குரிய ஆராதனை நேரத்தை நீங்க கட் பண்றீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய துரோகம் பண்றீங்க தெரியுங்களா? இது வரைக்கும் நீங்க பாஸ்டருக்கு துரோகம் பண்ணல. பாஸ்டர் ஊழியம் செய்யறாரு, இந்த சபைக்காக ரத்தம் சிந்தினாரே, அவருக்கு நீங்க துரோகமே பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கல்யாணத்துல சொல்லுவாங்க, நான் உயிரோடு இருக்க மட்டும் பிறர் முகம். அதே போல இனிமேல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனையில் பிறர் பார்த்துறாதீங்க. நான் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்க உடம்புல உயிர் இருந்தா காலையில் ஆராதனைக்கு வந்துட்டாவது வெளியே போங்க. என்ன மாதிரி முழுசும் கழிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு 2-3 மணி நேரம். ஆனா உடம்புல உயிர் இல்லை அப்படின்னா செத்துட்டா எங்க வராதிங்க, ஆராதனைக்கு வராதிங்க. அவர் பாஸ்டர் உங்களை பார்த்து விடாரு. உடம்புல உயிர் இருந்தா எங்க வரணும் சொல்லிருங்க. எங்க மக்கள் செய்யறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆதியில் அவ்வளவு வைராக்கியம் இருந்த மக்கள்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஊர்ல கல்யாணம் ஒரு நாள் வைப்பாங்க, வரவேற்பு என்னைக்கு வைப்பாங்க தெரியுமா? ஏன்னா அவர் தானே அவர் காரியம்னா எல்லாருக்கும் ரொம்ப இளக்காரம். அவர் நமக்கு எத்தனை நாளை உண்டாக்கி கொடுத்தார்? 7 நாளை உண்டாக்கி 6 நாள் உனக்கும் புருஷனுக்கும் உன் தாத்தாவுக்கு பாட்டிக்கும் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் நீ எங்க வேணாலும் கூட்டு போ, வேலை செய். ஆனா அந்த ஒரு நாள் என்ன செய்யாத, அதுல டச் பண்ணாதங்கிறார். எப்பவுமே ஒண்ணு நினைச்சுக்கங்க, 2 காரியத்தை நான் முக்கியப்படுத்த விரும்புவேன். ஒண்ணு கர்த்தருடைய நாள், இன்னும் கர்த்தர் நம்ம கொடுத்த வருமானத்துல கொடுக்கிற தசம பாகம், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாள் பரிசுத்தமானது, கர்த்தருடைய வருமானத்துல பரிசுத்தமானது தசம பாகம். அல்லேலூயா. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதை தொடவே கூடாது. இது மற்ற 6 நாள் நான் அதனால சொல்லிடுவேன், ஏதோ மற்ற ஃபங்க்ஷன், ஒரு வெட்டிங் டே, ஒரு பர்த்டே, ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமையில வந்தா பரவாயில்ல. இவங்களாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு வீடு திறப்பு விழா, ஒரு பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டுனா அதுக்கு ஃபங்க்ஷன் என்னைக்கு வைப்பாங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவு வசதி. இயேசுநாதர் பிஸியால இருப்பாரு. அவர் ஞாயிற்றுக்கிழமை அவர் கர்த்தருடைய கண்கள் யாரை நோக்கமா இருக்கும்? பிள்ளைகளை பாதுகாக்கிறதுலே இருப்பாரு. இயேசு வரணும்னு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லேலூயா. இயேசு நம்ம வீட்டுல இருக்கணும். இயேசு வீட்டுல இருந்தாருன்னா, மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு எந்த குறையும் வராதபடி பார்த்து கொள்ளுவார். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. இயேசுவும் கல்யாண வீட்டுக்கு என்ன செய்தார்? அழைக்கப்பட்டிருந்தார். அப்ப இயேசு கல்யாணம், இப்போ நீங்க நம்ம கல்யாண வீட்டுக்கு வரணும்னா இயேசு என்ன கிழமையில், அந்த கல்யாணம் என்ன கிழமையில் நடந்து தெரியுமா உங்களுக்கு? செவ்வாய்க்கிழமை.
வாரத்தில் எத்தனாவது நடந்தது? 3ஆம் நாள். வாரத்தில் முதல் நாள் என்ன கிழமை? 2வது நாள், 3வது. எத்தனை பேர் வீட்டில் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வச்சீங்க? ஐயோ, செவ்வாய் வச்சா அவ்வளோதான். என்ன நரகத்துக்கா போயிருவீங்க? இல்லை ஒன்றுமே கிடைக்காதா? நம்மளா வச்சுக்கிட்டது. பொண்ணு கிடைச்சா கூட என்ன கிடைக்காது? எல்லாரும் ஏற்றிக்கிட்டு நிற்பாங்க, புதன் புதன் புதன். அதுவும் பார்த்தீங்கன்னா டைம் 10லேருந்து 11க்கு உள். அதுக்கப்புறம் தாலி ஏறாது, அருந்தா போவோம். 10லேருந்து 11க்குள்ளாம். ஆனால் சர்ச்சைக்கு மட்டும் 8 மணினா 9 கூட வரலாம், 9:30 வரலாம். ஆக்கனா ஆசைனா கைவீசம்மா, கைவீசு, கடை தெருவுக்கு போகலாம். கல்யாண வீட்டுக்கு மட்டும் லேட்டாக போனால் என்ன கிடைக்காது? சாப்பாடு கிடைக்காது. இனி பாருங்க. ஆனால் அதுக்கு தான் மக்களுக்கு இப்போ நான் புதுசாக ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். பழைய காலத்து பழமொழியெல்லாம் மாற்றுங்க. பழைய காலத்தில் தான் கல்யாண வீட்டுக்கு பந்திக்கு என்ன செய்யணும்? இப்பெல்லாம் பந்திக்கு பிந்தி போனாதான் தேக்ஸாவில் இருக்க பீஸ் அடியில் தான் கிடக்கு. அப்பதான் கரண்டி விட்டு கிளறான் பாருங்க. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எலும்பு ஒன்று சேர்ந்து தொட பீஸு கழுத்து எல்லாம் வருது. பஸ் 2-3 பந்தியில கழுத்தும் ஜவ்வும் எலும்பு பீஸுமா உழுது. நீங்க பாருங்க. இனிமேல் அதனால சர்ச்சை முடிச்சுட்டு பந்திக்கு போய் பாருங்க, நல்ல பீஸ் கிடைக்கும். சர்ச்சிலையும் பீஸ் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். அங்க மாமிசத்திலையும் பீஸ் கிடைக்கும். அல்லேலூயா. இங்க இருந்து ஓடுறது தலை தெரிக்க. ஏன் 2 கல்யாணத்தை கட் பண்ணானே பிரஷராது குறையும். எல்லா கல்யாண வீட்டிலும் பிரியாணி தின்னி பிரஷரை ஏற்றிக்கிறது. அது கிடைக்காத மாதிரி சிலர்லாம். இந்த ஆராதனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடும். அல்லேலூயா. அதனால என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், என்னுடைய 42 விசுவாச ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் 1.5 சர்வீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். எத்தனை சர்வீஸ்? நான் கட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டில் வந்த மரணம். ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய அண்ணன் கோ பிரதர் இறந்து விட்டார், திடீரென்று ட்ரெயினில் அடிபட்டு. அதனால தவிர்க்க முடியலை. அடுத்தது என்னுடைய மாமனார் ஊரில் இறந்துட்டார், நாகர்கோவில் தாண்டி. ஞாயிற்றுக்கிழமை அடக்கம் பண்ண லேட் ஆயிடுச்சு. அடக்கம் பண்ணி முடிச்ச உடனே பைபிளை எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் போய் அமர்ந்து கர்த்தரை ஆராதிச்சேன், மக்களோட கன்வென்ஷன். அதனால அது 1/2 சர்வீஸாக எடுத்துக்கிட்டேன். 1.5 சர்வீஸ் போயிடுச்சு. ஆனால் நீங்கள் பாருங்க, நல்லா இருந்து ஆரோக்கியமாக இருந்தும் எத்தனை ஆராதனை கட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு இந்த ஆராதனை முடியும் போது நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இவ கல்யாண வீட்டுக்கு போய் இந்த வீட்டுக்கு சாவுட்டுக்கு போய் நான் செத்து நூலாகி வந்தேனே. சாவுட்டுக்கு போனால் கூட வந்துட்டு நீங்கள் போகலாம். எனக்குலாம் எத்தனை இடத்துக்கு அப்படி வரும். ஏன்னா இயேசுநாதர் வேற அப்படி சொல்லிட்டாரு, மரித்தோரே நீ ஏன் பிசினஸை பாருலங்கிறார், என்ன பின்பற்றி வாங்குறார். நான் அன்னைக்கு கூட சாவு வீட்டுக்கு சர்ச்சுக்கு போயிருப்பேன். அது வேற மாதிரி பேசுவாங்க குடும்பத்தில். ஏன்னா என் மனைவி ஏதாவது தவறாக பேசுவாங்க. ஏன்னா கொடூரமான மரணம், அடிபட்டது. இல்லைன்னா நான் எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம்? 120 வயசு வாழ்ந்தால் என்ன செய்ய போகிறோம்? 150 வாழ்ந்தா கூட. இப்போ நான்லாம் என்ன நினைக்கிறேன், 120 வயசு வாழணும்னு ஆசைப்படுறேன், விரும்புகிறேன். நீங்கள் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உயிரோட இருக்குன்னு ஆசை இல்லையா? 120 நல்லா நீடி தாயிலாய் வாழணும்னு விரும்புகிற கை வைத்து காட்டுங்க. நீடி தாயில். நீங்கள் விரும்பலைனாலும் உங்களை உயிரோட வைப்பார். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களை சாகடிக்க மாட்டார். உங்களை வச்சு செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. ஆமாம், நிறைய காரியம் உங்களை வச்சு நீங்கள் பண்ணின அட்டூழியத்துக்கும் நீங்கள் பண்ணின காரியத்துக்கும் உடனே செத்துடலாம்னு நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்காது. நீங்கள் ஃபேனில் போட்டிங்கன்னா ஃபேன் ஊக்கு கலண்டு புத்துன்னு வந்துடுவீங்க. நீங்கள் விஷத்தை குடிச்சிங்கன்னா அது விஷம் எக்ஸ்பைரி டேட்டாக இருக்கும், நீங்கள் சாகவே மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்கள் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பீர்கள். அல்லேலூயா. அப்படிதானே? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. ஆமென், ஆமென். எப்போது வெற்றி உண்டு. என் ராஜா உன்னை செல்கிறார், செல்கிறார். என் ராஜா உன்னை செல்கிறார்.
சங்கீதம் 122:1 சொல்றான் பக்தன். என்ன சொல்றான்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு. சங்கீதம் 122:1 வாசிங்க எல்லாரும், கதலையும் நல்லா கேட்கட்டும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது என் இருதயம் கொஞ்சம் சோர்வா இருந்தது. அப்படியா இருக்கு? மகிழ்ச்சியா இருந்தது. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்த உடனே நமக்கு ஒரு எழுச்சி வந்துடும். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்தோடனே நிறைய பேருக்கு எழுச்சி வரும். ஆமா, நிறைய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் வாங்கின புதுசை காட்ட முடியும். வாங்கின மோதிரத்தை சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா மோதிரம் வளையல் எல்லாம் அப்படியே வெளியே வரும் பீரோவிலேருந்து. அசைவாடும் ஆவியே தூய்மை அந்த அத்தனை வளையலும் போட்டு அது அப்படியே அசைவாடும் பாருங்க. அது வரைக்கும் அது உள்ள கிடக்கும். என்னத்தை காட்டுறது? ஆலயத்தில் பணிந்து குனிந்து அந்த ஆராதனை தான். மற்றது இருந்தா பரவாயில்ல. ஞாயிற்றுக்கிழமை காலையில வரும்போது முந்தின நாள் காலையில ஜெபிச்சிருந்தா பரவாயில்ல. ஞாயிற்றுக்கிழமை காலையில சில வீட்டுல பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா, மம்மி அந்த பச்சை கிளிப்பை எங்க, அந்த புழு கிளிப்பை எங்க, ஏன்னா அந்த அந்த முடியில கொண்டையில சொருவதுக்கு எந்த கிளிப்பை சொருனாலும் இருக்க போகுது. அதனால அது மேட்சிக்கான். ஆனா ஒரு 5 நிமிஷம் இருந்து ஆண்டவரே இன்னைக்கு எங்க பாஸ்டரை பயன்படுத்தும், ஊழியக்கார பயன்படுத்துன்னு ஜெபிக்க நேரம் இருக்காது. அந்த கிளிப்பை காணும் இந்த கிளிப்பை காணும் கிழிச்சுக்கு நிற்பா. சர்ச்சைக்கு வரும்போது எதையாவது ஒன்று உடுத்திட்டு அதனால தான் சொல்றேன், எது இருந்தாலும் என்ன நடந்தாலும் பக்தன் சொல்றான், நான் தாவீதை சொல்றான், அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். எது இருக்கோ இல்லையோ, நியூ இயரா இருந்தானே கிறிஸ்துமஸா இருந்தானே எந்த நாளும் எல்லா நாளும் எங்களோட கர்த்தர் மகிழ்ச்சியாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாரத்தின் 7 நாளும் மகிழ்ச்சியா எனக்கு இருக்கணுங்கிறதுக்காக சொல்லித்தரேன். எங்களுக்கெல்லாம் அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பாஸ்டிங் பிரேயர் வச்சு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க எங்க பாஸ்டருங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்னது? ஆமா, ரெவரண்ட் KJ ஆபிரகாம் சிறுவைகுண்டம் அவர் சொன்னார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சொன்னார், டிசம்பர் 25 அரசு விடுமுறை, நீங்க என்ன செய்யலாம், சபையாரெல்லாம் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கன்னாரு. இன்னைக்கு அப்படிலாம் உபவாசம் அறிவிச்சா வரும்போது ஆம்புலன்ஸ் விசுவாசிகளே கொண்டு வந்து பாஸ்டர் உடனே கொண்டு போயிருவான் கீழ்பாகத்துக்கு. நல்லா இருக்கு இல்லைங்க பாஸ்டர், நீங்க ஏறுங்க பாஸ்டர், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உபவாசம் வைக்கணுமா பாஸ்டர், உங்களுக்கு ஏதோ ஆகி போச்சு பாஸ்டர், ஒரு செக்அப் பண்ணிடுவோமா. ஏன் அப்படி எங்களை பாஸ்டர் வளர்த்தாங்கன்னா, எங்க ஆளுங்க எல்லாம் வருங்காலத்தில் இப்பவுமே அப்படி இல்லைன்னா பண்டிகை கிறிஸ்தவனா மாறிடுமா. செலிப்ரேட்டட் கிறிஸ்டியன், வெட்டிங் டே, பர்த்டே செலிப்ரேஷன். நமக்கு செலிப்ரேஷன் நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு விருந்து ஆயத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்க வச்சிருக்கிற விருந்துல தான் எப்பவும். ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், சொல்லுங்க, ஆனந்தமே எல்லையெல்லாம் பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையெல்லாம் பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போ சந்தோஷம். எல்லாரும் கைதட்டி சொல்லுங்க, ஆடலும் பாடலும் எங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போ சந்தோஷமே, ஆடலும் பாடலும் எங்குதானே. ஹல்லேலூயா. இந்த அப்பா வீட்டில் இருக்கிற சந்தோஷம் அம்மா வீட்டில் கூட கிடைக்காது. உங்க அண்ணன் பொண்டாட்டி அங்கே வரட்டும், கல்யாணம் ஆகி எவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு வரீங்க பாப்பமா. நான் எங்க அம்மா வீட்டில் போயிட்டு 2 நாள் இருந்துட்டு வரேன், மவளை போன அன்னைக்கே திரும்பி வர சூழ்நிலாம் வரும். ஆனா இந்த அப்பா வீட்டில் இருக்க இருக்க ஆசீர்வாதம் இறுகிக்கிட்டே போகும். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்வேன், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க இருக்க ஆசீர்வாதம் ஏறும். ஆஸ்பத்திரியில் இருக்க இருக்க பில்லு ஏறும். அப்ப யோசிச்சு பாருங்க, எங்க இருக்கீங்க? அப்பா வீட்டில், தேவனுடைய வீட்டில் இருக்கிற சேஃப்டி, ப்ரொடெக்ஷன், ஹீலிங், தெய்வீக சுகம். 600 ரூபா 700 ரூபா டோக்கன் வாங்கி வச்சுட்டு நீங்க ஒரு டாக்டர்கிட்ட நியூராலஜிட்டு போனா கூட அவர் இன்னொரு நரம்பை தட்டி அங்க வேதனை உண்டாக்கிடுவாரு. ஐயோ இங்க வலின்னு போனா இங்க வலி,
அவர் தட்டும் போதே வலி அங்க போயிடும். அவர் யாரை யாரை எங்க தட்டணும் குட்டணும்னு வச்சிருக்காரு. நம்ம ஊர்ல சொல்லுவோம், பாடுற மாட பாடிக்கிற. ஆமா, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களை என்னைய நம்பிதான் அவங்க ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்காங்க. வருவாய் தருணம் இதுவே. ஒரு ஒரு ஆள் வராதா அவனை கட்டி வச்சிருக்கான். நிறைய இடத்துல அப்படிதான். ஆஸ்பத்திரி ஒரு விசுவாசின்னு வச்சுக்கோங்களேன், அவரே கோடிக்கணக்கு செலவு பண்ணியிருப்பாரு. காலையில் பிறந்த உடனே எல்லாரும் இயேசு நாமத்தின் சுகமாகட்டும், ஒருத்தன் கூட ஆஸ்பத்திரி வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவாரு. கர்த்தாவே இன்றைக்கு ஒரு 10 பேஷண்ட்டு வரட்டும். ஹார்ட் அட்டாக்ல வந்தா ரொம்ப நல்லது. வால்வு அடைப்புல வந்தா 2 வால்வுக்கு 3 வால்வு மாத்தணும்னு சொல்லலாம். எது எப்போ அப்படித்தானே இருக்கும். இப்போ தொழில் அவங்களுக்கு தொழிலாக்கிறாங்கல்ல. நான் கற்பனையா சில இடத்துல ஒரு கதையை நான் சிந்திச்சதை சொல்லுவேன். என்னுடைய ஆற்றூர்னு ஒரு ஊர், மார்த்தாண்டத்து பக்கத்துல நான் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பஜாரை பார்த்தேன். பஜாரில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க. நம்ம கடைகள்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மளிகை கடை இருக்குது, துணி கடை இருக்குது, இன்னும் ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது. அதுவும் பக்கத்தில் ஒருத்தன் சின்ன கடையை வச்சு 10-20 சவப்பட்டி செஞ்சு அடித்து வச்சுருக்கான். என்ன பெட்டி? அவன் ஒரு கிறிஸ்தவன் தான் நினைக்கிறேன். அப்போ அவன் என்ன நினைப்பான், நீ காலையில் ஜெபம் பண்ணும்போது கடையை திறக்கும்போது, அப்பா ஜீசஸ் இன்னைக்கு மொத்தமாக ஒரு 10 பெட்டி போட்டாண்டவரே. எத்தனை பெட்டி போட்டோம்? 10 பெட்டினா ஒரு குடும்பத்தில் மொத்தமாக சாவணும். அவன் பிழைக்கிறதுக்கு எத்தனை பேர் சாவணும்? ஆமாம், அப்போ தான் அவன் பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுக்க முடியும், வெட்டிங் டீக்கு சரி, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியும். ஆனால் இயேசுநாதரை மாதிரி உயிரை கொடுத்து உலகத்தை காப்பாற்றினவர் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. மற்ற எல்லாரும் யாரையாவது ஒருத்தரை குத்தி கொஞ்சம் நோண்டி இப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ்றாங்க. என் தெய்வம் இயேசு, நம் தெய்வம் இயேசு, நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தவர். ஹல்லேலூயா. இந்த தியான கூட்டத்தில் அறிந்து கொள்ளுங்கள், ஏன் அவரை நீங்கள் வயரக்கமாக பின்பற்ற வேண்டும், இந்த ஆராதனையை ஏன் நீங்கள் விடக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, அவர் தான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். மரித்த உயிரோடு எழுந்தின இயேசுவை தேடி வாரத்தில் முதல் நாள் அதிகாலையிலே மரியாள் இருட்டோட எழுந்து எங்க போனா? யாரை பார்க்க? ஆமா, நம்ம காலையில எழுந்து 5 மணி வீட்டுக்கு, மூத்தார் வீட்டுக்கு போறோம், சின்ன தாத்தா செத்து போனாருன்னு போறோம், சின்ன பாட்டி சீரியஸா இருக்குதுன்னு போறோம். அதெல்லாம் சர்ச்சை முடிச்சுட்டு போய் பாருங்க, அது உயிரோட இருக்கும். அல்லேலூயா. நீங்க என்னடா சாவுதுன்னு கேள்விப்பட்டமே, அது உயிரோடு இருக்கும். கர்த்தர் காப்பாற்றுவார், கர்த்தர் சுகம் தருவார், கர்த்தர் நடத்துவார். நீங்க ஆலயத்துக்கு வந்துட்டு போய் ஒரு வேலையை பாருங்க. நல்ல பிசினஸ் செய்யறதா இருந்தாலும், நல்ல வேலையா இருந்தாலும், உங்க முதலாளிகிட்ட சொல்லுங்க. நான் அந்த காலத்துல டன்லப் தொழிற்சாலை இருக்கும்போது சொன்னேன், நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர முடியாது அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை என்ன எத்தனை பேர் வாரான், நீ மட்டும் வர மாட்டேன். அந்தோணி வாரான், சேவியர் வாரான், யோவா வாரான், சாலமா வாரான், நீ வர. எவன் வந்தாலும் வரட்டும், எஸ்பி அவரம் வரமாட்டேன்ட்டேன். என்னை வச்சு எவ்வளவோ டார்ச்சர் கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் என்ன அவன் அனுப்ப முன்னாடி ஆண்டவர் நல்ல பிள்ளைந்து வெளியே கொண்டு வந்து கம்பெனியை தூதன் அனுப்பி மூடி சாவி எடுத்து போயிட்டார். நான் உள்ள இருந்தா கம்பெனி ஓடி இருக்கும். அதனால உங்களை தொட்டாமனா அவன் மூலதனமே அழிஞ்சுவோம். நீங்க வேலை செய்யற, நீங்க யாருக்காவது வண்டி ஓட்டுறீங்கன்னு வைங்க, அந்த ஓனர் உங்களுக்கு சண்டே லீவ் கொடுக்கலாம், அவருக்கு ஆபத்தாயிரும். அதனால நீங்க சார் எனக்கு நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தா உனக்கு பாதுகாப்புன்னு சொல்லுங்க. உனக்கும் பாதுகாப்பு, எனக்கும் பாதுகாப்பு, உன் தொழிலும் வளரும், நானும் பிழைப்பேன். அப்படிதான் தேவ பிள்ளைகள் எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு வெளிச்சமா இருப்பார்கள். அவர் அப்படிதான் சொன்னார். ஆனா நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது. எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, மெட்ராஸ்ல அப்படி அதிகம் இல்லை. இப்போ ஒரு பெரிய படம் செஞ்சு அந்த படத்துக்குள்ள இயேசுநாதரை வச்சு பிரேம் பண்ணி அவரே உலகத்துக்கு லைட்டு, இவருக்கு ஒரு லைட் போட்டு வச்சிருப்பாங்க. லைட் காட்டுறது. ஆண்டவர் எங்கேயுமே அவரை ஒரு கண்ட்ரோல் பண்ணி பர்டிகுலர் பிளேஸ்ல அவரை நிறுத்த முடியாது. இயேசுநாதரை நீங்க ஆலயத்துக்கு முடிஞ்சு போகும்போது நல்ல வேலைப்பா அப்படின்னு வெளியே போக முடியாது. அவர் கூடவே வருவார், கூடவே வருவார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார்களா, போகும்போதும் வருவேன், திரும்பும்போதும் பாதர் சொல்றாங்களா, நம்மளை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்காமலும் இருக்காரு. அவரை தூங்க வச்சுட்டும் போக முடியாது, அவர் தூங்க மாட்டார். அல்லேலூயா. அவர் கண்ணுக்கு மறைவை எதுவும் செய்ய முடியாது. தம்பிங்களே, தங்கச்சிகளே, நம்ம கர்த்தர் நம்ம அவர் கண்கள் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. என் வேலை வந்து விட்டது, அல்லேலூயா, இதோ என்னை பிடிக்கிறது வருகிறார்கள் அப்படின்னு மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, இந்த ஆள் முடிச்சிட போறான்டான்னு. முடிச்சிருந்தேன், ஆமென். ஏன்னா ரொம்ப தூரம் வந்தேன், அதனால உங்களுக்கு என்னால் என் வாயில் மனசுல இருந்து ஓரளவு கொட்டி தீர்த்துட்டேன். அல்லேலூயா.
என் வாழ்க்கையில் நான் செய்து கொண்டு வந்ததை 1980 மெட்ராஸில் வந்து அன்றையிலிருந்து நான் கடைப்பிடித்தது, ஆராதனை கடைப்பிடித்தது, காணிக்கை கொடுக்க கடைப்பிடித்தது. 1983 தான் ஆண்டவர் பேசினார். வருமானத்தில் நீ தசமபாகம் கொடுக்கணும்னு சொன்னார். என்னை யாருமே வற்புறுத்தலை. என் தகப்பனார் சொல்லுவார், ஊரா போய் என் தம்பி சொன்ன மாதிரி ஒவ்வொரு பட்டணத்திலையும் காசை சேர்த்து போய் கூட்டம் நடத்துவேன். எங்கள் அப்பா சொன்னார், நீ பிழைக்க தெரியாதவன், காசை சேர்த்து ஊரா போய் கூட்டம் நடத்திட்டு வரிய, உனக்கு என்ன பிரயோஜனம்? நான் எந்தெந்த ஊர்ல போய் நடத்துவேன். நான் அம்பத்தூர்ல இருந்தா கூட எனக்கு ஒரு ஆசை உண்டு, எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. இப்பமும் எங்க போனாலும் கூட்டங்களை சேர்த்து மக்களை மகிழ்ச்சியாக்கி அனுப்பணும். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், எனக்கு தேவனுடைய வீட்டை வைராக்கியத்தை கொடுத்தார். இன்றைக்கு போகிற சபைகள் எல்லாம் பலப்படுகிறது. 2 நாளாக பாரம்பரிய நல்ல ஒரு சிஎஸ்எஸ் சபையில் தான் பேசினேன். ஆனா எத்தனை மணி நேரம் டைம் கொடுத்தாங்க தெரியுங்களா? பேசுங்கய்யா. மக்கள் ஒவ்வொரு நாள் அவ்வளவு ஆர்ப்பரிப்போடு ஆரவாரத்தோடு கேட்டு போனார்கள். ஏனென்றால் என்னுடைய அறிவில் இருந்து எனக்கு பேச தெரியாது. நான் கடைபிடித்ததை மக்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறேன். நீங்கள் என் அக்காமார், அண்ணமார், தம்பி, தங்கைமார் செய்து பாருங்கள், நீங்கள் கொடுத்து பாருங்கள், நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் பிரதிபலனை கொடுப்பார். அல்லேலூயா. நிச்சயமாய் செய்வார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119. முதலாவது தேவனுடைய ரட்சிப்பில் மகிழ்ச்சி, 2வது தேவனுடைய வீட்டிலே மகிழ்ச்சி, 3வது தேவனுடைய வசனத்திலே மகிழ்ச்சி. எப்படி நான் சங்கீதக்காரன் சொல்கிறான், 119 சங்கீதம் 70 வசனம் உங்களுக்கு தெரியும். நானும் உம்முடைய வேதத்திலே மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். சங்கீதம் 119 92 சத்தமா வாசிங்க. உம்முடைய வேதம் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் எதில் ஆழ்ந்திருப்பேன்? நம்ம இன்னைக்கு துக்கம், கவலை, பிரச்சனையிலையும் நம்ம ஸ்டெட்டியா நிக்கிறோம்னு சொன்னோம்னா கர்த்தருடைய கிருபை வசனம். அல்லேலூயா. அவர் வசனம் வந்து நம்மளை தேற்றுகிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், என்ன வியாதி உங்களை ஒருவேளை பிடித்திருக்கிறதா, அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நாங்கள் விசுவாசிக்கிறவர், நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறீர்கள். எப்ப ஏற்பட்ட வியாதி? நீண்ட நாள் குழந்தை இல்லையா? கர்த்தர் குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். நீண்ட நாளாக திருமணம் தடையா இருக்கிறதா? கர்த்தர் திருமணத்தின் தடையை தகர்ப்பார். அல்லேலூயா. கடந்த காலங்களிலே கொரோனா டைம்களிலே நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவ போகிறார். ஆமென். ஒன்று உங்களை கைவிட்டு போனது வராமே இருக்காது. என் கைவிட்டு போன எத்தனை பொருட்கள் தெரியுங்களா? சொல்லிக்கிட்டே போகலாம். என் வாழ்க்கையில் நடந்த வரலாறு புஸ்தகமாக எழுதலாம். பஸ்ஸில் ஊழியம் முடிச்சு வரும்பொழுது பேக்கே விட்டுட்டேன். பஸ்ஸே போயிடுச்சு. நானும் அண்ணன் அகஸ்டின் சிவகுமார் அவர்கள் ஒரு ஊரில் ஒரு கூட்டம் நடத்தி இறங்கி வரணும். அண்ணனை ஒரு பஸ்ஸில் ஏற்றி விட்டு நான் போக்கிறேன், என் பேக்கை காணும். பஸ்ஸும் போயிடுச்சு கோயம்புத்தூர் பார்த்து. அதில் அகஸ்டின் சிவகுமார் அண்ணன் எனக்கு கொடுத்த ஒரு காணிக்கை அந்த காலத்தில் 5000 ரூபா. ஏனென்றால் நான் வீட்டில் எந்த பொருட்களையும் எளிதில் வாங்க மாட்டேன். எது இருந்தாலும் என் மனைவிக்கு அது சொல்லுவேன். மிக்சி வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் சொன்னேன், கையால் அரைச்ச மசாலா நல்லா இருக்குண்டி குழம்பு, ஆற்றுக்கும் இருதயத்துக்கும் நல்லது, கை முன்ன போய் அம்மியில் அரைச்சான்னு சொல்லி எவ்வளோ நாள் மிக்சி வாங்கி கொடுக்காம அவளை காலத்தை ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என் வீட்டுக்கு வந்த எங்கள் ஊழியக்காரர் அண்ணன் தான் மிக்சி வாங்கி கொடுத்தார். நான் எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்து ஒரு மிக்சி கிடச்சிது. அது ஒரு ஊழியத்துக்கு விற்று பாளையங்கோட்டைக்கு செலவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். பொருட்களோ எதுவோ தேவ ராஜ்யத்துக்கு அவர் சொன்னார், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை 100 மடங்கு தருவேன், மறுமையில் நித்திய ஜீவனையும் தருவேன்னு சொன்னார். பணம் கைவிட்டு பேக்கு கைவிட்டு போச்சு. கோயம்புத்தூரில் போய் நான் நிற்கிறேன். சார் இப்படி வந்த பஸ்ஸில் போயிடுச்சுன்னு, பஸ்ஸில் வந்த டிக்கெட் இருக்குனாரு. டிக்கெட்டு இல்லை சார்னு. இப்படிப்பட்ட ஒரு வைத்தியகாரம் இருப்பானான்னு சொல்லி அந்த சின்ன வயசில் திட்டுறாங்க. அப்புறம் நான் ஆண்டவரே என்ன பண்ணுறேன்னு சொல்லி, அப்போ என்னென்னலாம் காணும், உன் பேக்கில் என்ன இருந்ததை எழுதி கொடுத்துட்டு போனார். அப்புறம் எழுதி முடித்து ஒரு பேப்பரை நீட்டின உடனே அங்கே கீழே இருந்து ஒரு பேக்கை எடுத்தார். எப்போ ஆச்சரியமாக இருக்குது, ஏன் பேக்கு அங்கே வந்து சேர்ந்துருக்கு. எடுத்து கொடுத்தா நான் என்னெல்லாம் எழுதி கொடுத்தேன்னா செக் பண்ணிக்க எல்லாம் இருக்கானே, ஒரு பிசுறு கூட போகலை. ரூபா அதில் இருந்து அத்தனை பொருளும் மீட்டு கொடுத்தார். அல்லேலூயா. உங்கள் கைவிட்டு, ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுறேன், தாவீது தான் இழந்த எல்லாவற்றையும் நான் பிராக்டிஸா சொல்றேன். ஒரு வாட்சி என் வீட்டில் தொலைஞ்சு போச்சு. ஒரு சில மாதம் கழிச்சு எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு அந்த வாட்சை கட்டிக்கிட்டே வர. என்ன அருமையான பொண்ணு பாரு. அந்த பிள்ளைக்கு எப்படி யார் கொடுத்தாங்களோ. அதே மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. மோட்டரை காணும், கழட்டி விட்டான் போர்ல இருந்த மோட்டரை. நான் சொன்னேன்,
கர்த்தாவே இந்த இடம் நீர் தான் கொடுத்த இடம்னா இந்த ஊரே பயப்படணும். ஏன்னா நாங்களாம் ஊழியம் செய்யறோம்ல, எங்களுக்கு வேற என்ன அதில் எங்களுக்கு பயப்படுவாங்க, ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஒன்று எங்கள் ஜெபத்தின் மூலம் அற்புதம் நடக்கணும், இல்லை அவன் வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்து கர்த்தர் அறியணும். மோட்ரு காணாமல் போச்சு, நான் போலீஸில் சொல்லிட்டேன், சார் மோட்ரு திருடு போகவில்லை, காணாமல் போயிருக்கு அப்படின்னு. அதில் ஒரு விசுவாசத்தோடு எழுதினேன். எழுதி கொடுத்தேன். போயா இதுக்குள்ளே மோட்டரை பீஸாக பிச்சு விட்டுருவான். கரெக்டாக 10 நாள் கழிச்சு ஒரு நாள் என் காம்பவுண்டுக்குள்ளே போகிறேன், ஒரு கோணியில் சுற்றி என் மோட்டரை கொண்டது எவனோ காம்பவுண்டுக்குள்ளே போட்டு போயிட்டான். அப்புறம் அந்த ஊர்ல ஆச்சரியப்பட்டாங்க. அதான் சொன்னார்ல, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் காட்டுகிற வழிகள் வித்தியாசமானது. அதான் சொன்னார், அவர் சொன்னார், உன் வழிகள் உன் நினைவுகள் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. எவனையும் அவர் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நமக்கு நம்ம ஒருவேளை நமக்குள்ள எதுவும் சக்தி பெரிய ஆயுதம் இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த வசனம் இருக்குதே அது பயங்கரமான ஆயுதம். அல்லேலூயா. இந்த ஆயுதத்தை எடுத்து நீங்கள் எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது நான் ஏற்கனவே சொன்னது, இருவரும் கருக்குள்ளவான ஒரு பட்டயமான ஆயுதம். இது சம்மட்டி, இது நெருப்பு. அப்படிதானே? என் வசனம் நெருப்பா இருக்குன்னு சொல்லுகிறது. அப்போ அந்த நெருப்பு உங்களுக்குள்ள வைத்து கொண்டே இருக்கும் பொழுது எந்த சாத்தான தீய சக்தியும் கொரோனா உங்களை என்ன செய்யாது. அதனால நீங்க சொல்லுங்க, கொரோனாவே நீ சைனாவில இருந்து வந்தாயா, பரவாயில்லை, அதையும் ஜெயித்தோம். அடுத்து எங்க இருந்து வருது, அமெரிக்காவில இருந்து வாரியா, நீ வந்து பார். எத்தனை கொரோனா வந்தாலும் அத்தனை கொரோனாவையும் ஜெயித்து நீங்கள் இந்த உலகத்திலே ஜீவிப்பீர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திலே சபையிலே கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். இந்த வேத வசனத்தை கெட்டியாய் படித்துக் கொள்ளுங்கள். எரேமியா 15:6 சொல்லுகிறான், 15:16 உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆராதனை முடிய போகுது, கைதட்டுங்களேன். பரவாயில்ல, உஷாரா இருக்கீங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், நானும் நீங்களும் பின்பற்றுகிற ஒரு மார்க், அது மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். என் வார்த்தையை நேரலையில் நீங்க எங்கிருந்து கேட்டாலும் நாங்கள் போதிப்பது மதத்தை சார்ந்ததல்ல, வேதத்தின் வசனத்தின்படி அமைக்கப்பட்ட மார்க்கம், வழி, சத்தியம், ஜீவனாய் இருக்கிறது என்று சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்க போனாலும் கர்த்தர் உங்களோடு வருவார். எழும்பி நின்று ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஜெபித்து முடித்து செய்யப்படுவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சிலுவையின் அன்பின் மறைவில் கைதட்டி பாடுவோம். அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேஸ்வரின் அருகில், ஆத்துமனேஸ்வரின் அருகில் அடைகிறேன் ஆறுகள் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே. நல்ல பலத்தோட வாய் திறந்து பாடுங்க. வையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால் இலைப்படையாது மெலோக